வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏப்ரல் 19க்கு பிறகு தென் மாநிலங்கள் முழுவதுமே திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்தது தெரியும். அதற்கு பிறகு மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்கள்லேயும் போய் அவர் பிரச்சாரம் செஞ்சார். டெல்லியில், மும்பையில், இந்த இடத்துலலாம் அவருடைய பிரச்சாரம் நேரடியாக மக்களை சந்தித்தே பிரச்சாரம் செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சலசலப்பே இல்லாமல் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு நிலைமையில் இருந்தோம் நம்ம. ஏன் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் தினசரி ப்ரெஸ் மீட் வைப்பார். தினசரி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பார். ப்ளஸ் பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவார். கூட்டணி கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ அவங்களுக்கான பதில்களையும் சொல்லுவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாட்டு நடப்பில் நம்மலாம் அப்டேட்டாக இருந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு. சரி, தினசரி அதை பார்க்குறதுக்கு ஒரு வழக்கமாக மாறிடுச்சு. ஆனால் ஏப்ரல் 19க்கு அப்புறமா அவர் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேற்று இறங்கிட்டார். நேற்று பாஜகவுடைய உட்கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வழக்கம் போல் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நான் எப்படி போனேனோ அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு ஃபயரி ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பவும் அண்ணாமலை ஸ்டைலில் புள்ளி விவரத்தோட எதிர்கட்சிகளுடைய கேள்விகளை அடித்து ஒட்டச்சு வழக்கம் போல் பத்திரிகையாளர்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டை தான் அவர் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலுமே அதில் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அந்த இன்டர்வியூவில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு சிறந்த இந்துத்துவவாதி, இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ணியிருந்தார். அப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வைரல் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு, உடனே மறுப்பு அறிக்கை. எப்படி நீங்கள் எங்கள் தலைவியை இந்துத்துவவாதின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் அது தொடர்பாக கேள்வி கேட்ட உடனே தலைவர் பிரித்து மேய்ஞ்சிட்டார். இது இவ்வளோதான் இல்லை, ஆரம்பத்துலேருந்து, அதாவது இவர் பிறந்த வருஷத்துலேருந்தே எடுத்து புள்ளி விவரத்தோட ஜெயலலிதா அவர்கள் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க, எப்படியெல்லாம் நடந்திருக்காங்க, ஏன் இந்துத்துவவாதின்னு சொல்கிறோம், இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது, இந்துத்துவா அப்படின்னா அது வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை பற்றி தான் ஒரு முழுமையான காணொலியாக நம்ம இதை பார்க்க போகிறோம். நீங்கள் அவருடைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் நான் ஒரு ஷார்ட்டாக இதெல்லாம் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறமா ஏன் இந்த விஷயம் இன்றைக்கி பூதாகரமாக ஆகுது, ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அண்ணாமலையோடைய நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் முக்கியமாக இந்துத்துவானா என்ன அப்படிங்கிறது தான் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். 1995 சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுதான் இதுவரைக்குமான இறுதி தீர்ப்பு. இந்துத்துவா அப்படிங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை. இந்துத்துவா அப்படின்னா அனைவரையும் அரவணைத்து செல்வது, இதுதான் இந்துத்துவா, இதுதான் எங்களுடைய இந்துத்துவா அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தில் என்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்னவெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சில விஷயங்களை அவர் கோட் பண்ணி சொல்கிறார். அதில் மிக முக்கியமான விஷயம் 1984 ஜூலை 26 நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறபோது அவங்க உரையாற்றின ஒரு பகுதியை அவர் படித்து காட்டினார். ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக பேசுகிறபோது அண்ணாமலை அவர்கள் ஒரு மாதம் கை குழந்தையாமா, அதையும் அவர் சொன்னார். ஸோ அந்த டைம்லேயே 370 சட்டப்பிரிவை நீக்கி ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கே குரல் கொடுத்துருக்காங்க. இவங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போவே அம்மா வேறு லெவலில் பேசியிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது நம்மளுக்கு. அதற்கு பிறகு 1992 ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்கள் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்காங்க. அதனுடைய அந்த கையெழுத்து இயக்கத்தோட முடிவில் நேஷ்னல் இன்டகிரேஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் எல்கே அத்வானி, பாஜகவுடைய நிறுவன தலைவர்களில் ஒருவர், அவர் இங்கே கலந்துருக்காரு. அவர்கிட்ட இந்த கையெழுத்து பிரதிகளையெல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து வந்தார். எவ்வளோ முக்கியமான விஷயம். ராமர் கோயிலுக்கும் இங்கேயும் சம்பந்தமே இல்லை, ராமருக்கும் இங்கேயும் சம்பந்தமே இல்லைன்னு இங்கே ஒரு நெரேட்டிவ் இருக்கிற போது
1992 தமிழகத்தில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கமே நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான செய்தி. ஆனால் இந்த வரலாற்று செய்தியை நம்ம பார்வையிலேருந்தே மறைச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 1992 பார்த்திங்கன்னா இந்த கர சேவைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அந்த இடிப்பு விவகாரத்தை முன்னிறுத்தி மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், அதற்கு பிறகு ராஜஸ்தான், இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை மத்திய அரசு கலைச்சாங்க. அப்படி கலைக்கிற போதும் பார்த்திங்கன்னா அதற்கான எதிர்ப்பு குரல் தமிழகத்திலேருந்து செல்வி ஜெயலலிதா அவர்களால் தான் எழுப்பப்பட்டது. ஸோ அப்படின்னா அந்த டைம்லேயே பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்துக்காக இந்த ஆட்சி கலைப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. அப்புறம் 2003 அவங்க சொன்ன ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் மிக பிரபலம். 2003 ஒரு பத்திரிகையாளர் ஜெயலலிதா மேடம்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ராமர் கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது, ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாமல் பின்ன என்ன பாகிஸ்தானில் போய் கட்டுவாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஒரே அடித்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா மிக மிக பிரபலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி 2003 ஆண்டே யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் தேவையா அப்படிங்கிற கேள்வி வந்தபோது கண்டிப்பாக தேவை. இந்தியா மாதிரி பல மதங்கள் இணைந்திருக்கிற இடத்துல பொது சிவில் சட்டம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராமர் சேது அந்த விவகாரத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ராமர் சேது பாலத்தை பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும்னு சொல்லி மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக மேற்கோள் காட்டி பேசினார். வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் புள்ளி விவர கணக்கோடு எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த தேதி, எங்கே பேசினாங்க அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே புட்டு வச்சுட்டார். சரி, இந்த விஷயம் ஏன் பேசப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதையே வெறுக்கிற அளவுக்கு இங்கே ஒரு பிரச்சாரம் இருக்குது. நீ ஹிந்துன்னு ஒன்று அடையாளப்படுத்திக்கிட்ட அப்படின்னா நீ மதவாதி, நீ கிறிஸ்துவத்துக்கு எதிரானவன், நீ முஸ்லீமுக்கு எதிரானவன், நீ தமிழர்களுக்கு எதிரானவன். ஏன்னா திராவிடம் இங்கே என்ன சொல்கிறாங்க, திராவிடமாகட்டும் இல்லை தமிழ் தேசியமாகட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே சம்பந்தம் கிடையாது, தமிழ்நாடு உருவான போது இந்தியாங்கிற நாடே கிடையாது, இந்தியாங்கிற நாடே 1947 அப்புறமா தான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை இங்கே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களே இங்கே கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியம், திராவிடம் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியமாகட்டும் இல்லை இந்த கருத்தரங்கமாகட்டும் இது தான் இவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே இவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அதாவது இந்த இன்டலெக்சுவல் விவாதங்கள் அப்படிங்கிற இடத்துக்கே போக மாட்டாங்க. அம்மா இருந்த போதும் சரி, அம்மா இல்லாத போதும் சரி, இவங்களுக்கு அது தேவையே கிடையாது. அப்போ அதனால் என்ன ஆச்சு, இவங்க இந்த திராவிடமாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், தமிழ் தேசியமாகட்டும் இவங்க எல்லாருமே தமிழர்கள் வேறு, வட மாநிலத்தவர் வேறு, தமிழர்கள் வேறு, இந்துக்கள் வேறு, தமிழர்களுக்கும் இந்தியாவுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த நெரேட்டிவை இங்கே ஒரு ஆழமாக விதைச்சிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய விஷயம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஏன்னா இங்கே பாஜகவுக்கு முன்னாடியே பாஜக எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு, பாஜகவுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம். அப்போது அவர் சொன்ன மாதிரி பாஜக இன்றைக்கி ராமர் கோயில் கட்டுறதில் என்ன நிலைப்பாடு, அதைத்தானே ஜெயலலிதா அம்மா எடுத்திருக்காங்க. ராமசேது பாலம் அதை இடிக்கக்கூடாதுன்னு தான் பாஜகவுடைய நிலைப்பாடு, அதைத்தான் ஜெயலலிதா அவர்களும் அந்த நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு அவங்க எப்படியாவது கொண்டு வருவோன்னு சொல்கிறாங்க, அதைத்தான் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இது போக வேத பாடசாலை நிறுவியதாகட்டும் இல்லை மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்ததாகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடுத்த லெவல். ஆனால் இதை பற்றியெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் பேசவே இல்லை. ஆனால் பாஜகவுடைய நிலைப்பாடு என்னமோ அதை ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களே இங்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற போது இங்கே பாஜக ஒன்றும் புதுசாக பண்ணலை அப்படின்னு அவர் தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து வைக்க விரும்புகிறார். அதே மாதிரி அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து எப்படி மாறி இங்கே திராவிட கட்சிகள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த பேச்சுக்கள் ஒரு உதாரணம். ஜெயலலிதா அவர்கள் தான் இவங்களுடைய தலைவி.
அப்படி இருக்கிறபோது அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து நீ முன்னெடுத்து போகிறதுக்கு பதிலாக அவங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து முற்றிலுமாக மாறி இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ராமர் கோயிலுக்கு இவங்க போக மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் வேணும். அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரத்துக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதுவும் வந்து சிறுபான்மையினர்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ராமர் சேது, அந்த ராமர் பாலத்தை வந்து இடிக்கிறத பற்றியோ இல்லை வந்து அதை வந்து பாரம்பரியமாக சின்னமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத பற்றியோ எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டாங்க. நான் அதை வந்து கலந்து பேசி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய முடிவுக்கு நேர் எதிரான ஒரு முடிவை இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார். அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதும் அதுதான். இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் காட்டி ஓட்டு கேட்குற அதிமுக அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கைகளை அவங்க ஏற்றுக்கலை, அவங்களுடைய கொள்கைகள்லேருந்து இவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறத தான் அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறது உண்மையான அதிமுகவே கிடையாது, அது வந்து ஏதிமுக, எடப்பாடி திமுக ப்ளஸ் திராவிட கட்சிகளுடைய பிரான்ச்சாக மாறிட்டுருக்காங்க. நான் மாறிட்டாங்கன்னு சொல்லலை, மாறிட்டுருக்காங்க. திராவிட கட்சிகள் என்னவெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாண்டை இவங்களும் எடுத்தாங்க. இப்போ உடனே இவங்க சொல்லுவாங்க நீட்டை வந்து ஜெயலலிதா அம்மாவும் தானே எதிர்த்தாங்க அப்படின்னு. நீட்டை அவங்க எதிர்த்ததுக்கான காரணம் வேறு, திமுக எதிர்க்கிறதுக்கான காரணம் வேறு. ஏன்னா அந்த டைமில் வந்து தமிழகத்தில் பாடத்திட்டங்கள் எதுவுமே மாற்றப்படலை. ஏன்னா 2016 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்தது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பாடத்திட்டங்கள் எதையுமே மாற்றாமல் விட்டதுனால இங்கே வந்து கோட்டை விட்டுட்டாங்க. அந்த ரீசனால் தான் 2016 நடந்த நீட் தேர்வுக்கு வந்து தமிழகத்துக்கு விலக்கு கிடச்சிது. நீதிமன்றம் போய் விலக்கு பெற்று கொண்டு வந்தாங்க அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த வருடமே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் விலக்கு, நீங்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக தமிழகம் நீட் தேர்வு எழுதி ஆகணும் அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, 2016 ஆண்டே வந்து ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்து விட்டதுனால அதுக்கு பிறகு வந்த அந்த கவர்மெண்ட் எல்லாமே திமுகவோட ஸ்டாண்டை இவங்க வந்து அதிமுகவோட ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், திமுக வந்து இந்த நீட் தேர்வை வச்சு ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. நீங்கள் 2017க்கு அப்புறம் பாருங்கள், திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதே நிலைப்பாடை தான் அதிமுகவும் எடுப்பாங்க. அப்போது திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி, நேர் எதிரான கொள்கைகள் கொண்ட கட்சி அப்படின்னு அதிமுகவை நிறுவ வேண்டிய இடத்துல திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து அதிமுக எடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி வந்து உண்மையான அதிமுகவாக இருக்க முடியும்? எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொன்னவங்க. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் வந்து அதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கும், ரத்தத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறபோது அந்த திமுக எதிர்ப்பையே சமரசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி வந்து உண்மையான அதிமுகவாக இருக்க முடியும்? உண்மையான இரட்டை இலையாக இருக்க முடியும்? நீங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவுடைய உண்மையான தலைவராக இருக்க முடியும்? அதுதான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து எதையுமே காரண காரியம் இல்லாமல் பேச மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரண சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு பக்காவான இந்துத்துவவாதி அப்படிங்கிறத நேற்று மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. இதற்கு வந்து அதிமுக தரப்பு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த வரலாறை தோண்டி எடுத்தாலே இவங்களுக்கு பிடிக்காது, அதிமுகவுக்கும் சரி இல்லை திமுகவுக்கும் சரி. ஏன்னா அதுக்கு தான் வந்து இவங்க பயப்படுவாங்க. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியுது இல்லையா? இவர் ஏன் வந்து திடீர்னு முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசினார், அண்ணாதுரையை பற்றி பேசுகிறாரு, பெரியாரை பற்றி பேசுகிறாரு, காமராஜரை பற்றி பேசுகிறாரு? ஏன்னா இதெல்லாம் தோண்டி எடுத்து பேச ஆரம்பித்தா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும். இவங்க இது வரைக்கும் சொன்ன பொய்யை வந்து மக்கள் மத்தியில் வந்து பல்லிழிச்சிடும். இதற்காகத்தான் இவங்க பயப்படுறாங்க. அண்ணாமலையை பார்த்து பயப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவர் வரலாறு தோண்டி எடுத்து ஆதாரத்தோடு பேசுகிறதுனால தான். இந்த விஷயத்துலேயும் அவங்க கண்டிப்பாக மாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டதுனால வந்து இனிமேல் தினமும் ப்ரெஸ் மீட் நடக்கும், இனிமேல் தினமும் வந்து சரவடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.